2023 மே 1ஆம் தேதி கொலம்பியா நாட்டில் ஒரு சிறிய விமானம் புறப்பட்டது. விமானத்தில் ஒரு தாய் மற்றும் அவரது 4 குழந்தைகள் பயணம் செய்தனர். அவர்கள் அமேசான் காடு பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானி அவசர தகவல் அனுப்பினார். சில நிமிடங்களிலேயே விமானம் அடர்ந்த காட்டுக்குள் விழுந்து நொறுங்கியது. மீட்பு குழுவினர் சில நாட்களில் விமானத்தை கண்டுபிடித்தனர். ஆனால் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விமானத்தில் இருந்த பெரியவர்கள் உயிரிழந்தனர். ஆனால் 4 குழந்தைகள் காணாமல் போயிருந்தனர். அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. 13 வயதான லெஸ்லி தான் குழுவின் மூத்தவர். அவர் பழங்குடி சமூகத்தில் வளர்ந்ததால் காட்டில் உயிர் வாழ்வதற்கான சில திறன்களை அறிந்திருந்தார். தனது தங்கைகளை அழைத்து கொண்டு காட்டுக்குள் நகரத் தொடங்கினார். முதலில் விமானத்தில் இருந்த சிறிதளவு உணவை பயன்படுத்தினார். பின்னர் காடுகளில் கிடைத்த பழங்கள், விதைகள் மற்றும் பாதுகாப்பான உணவுகளை தேடி சாப்பிட்டனர். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் உலகின் மிகப்பெரிய மழைக்காடு. அங்கு விஷப்பாம்புகள், ஜாகுவார் போன்ற வேட்டையாடும் விலங்குகள், விஷப்பூச்சிகள், கடும் மழை, வெள்ளப்பெருக்கு என எண்ணற்ற ஆபத்துகள் உள்ளன. பெரியவர்களுக்கே அங்கு உயிர் வாழ்வது கடினம். ஆனால் இந்த குழந்தைகள் தினமும் உயிர் பிழைப்பதற்காக போராடினர். குழந்தைகள் காணாமல் போன செய்தி உலகம் முழுவதும் பரவியது. கொலம்பியன் ஆர்ம்டு போர்சஸ் ஆயிரக்கணக்கான வீரர்களை களமிறக்கியது. ஹெலிகாப்டர்கள், மோப்ப நாய்கள், பழங்குடி வேட்டைக்காரர்கள் என மிகப்பெரிய தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் ஹோப் என்று பெயரிடப்பட்டது. நம்பிக்கை தரும் தடயங்கள். நாட்கள் நகர்ந்தன. 10 நாட்கள், 20 நாட்கள், 30 நாட்கள். இன்னும் குழந்தைகள் கிடைக்கவில்லை. ஆனால் தேடுதல் குழுவினர் சில முக்கிய தடயங்களை கண்டுபிடித்தனர். குழந்தைகள் பயன்படுத்திய பழத்தோல்கள், சிறிய காலடி தடங்கள், தற்காலிக தங்குமிடங்கள், குழந்தைகளுக்கான பொருட்கள். இந்த தடயங்கள் அவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பதை காட்டின. 2023 ஜூன் 9 தேடுதல் குழுவினர் காட்டின் ஆழமான பகுதியில் சத்தம் கேட்டனர். அங்கு சென்றபோது அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் உணர்ச்சி வசப்படுத்தியது. 40 நாட்கள் காணாமல் போன 4 குழந்தைகளும் உயிருடன் இருந்தனர். சோர்வாக இருந்தாலும் அவர்கள் உயிருடன் இருந்தனர். உலகம் முழுவதும் இந்த செய்தி தலைப்புச் செய்தியாக மாறியது. விசாரணையில் தெரிய வந்தது, மூத்த சகோதரியான லெஸ்லி அனைவரையும் வழிநடத்தினார். காட்டில் கிடைத்த உணவுகளை அடையாளம் கண்டார். மழை நீரை பயன்படுத்தினார். பாதுகாப்பான இடங்களில் தங்கினார். ஒருவரை ஒருவர் கைவிடாமல் இருந்தனர். இந்த ஒற்றுமையே அவர்களின் உயிரை காப்பாற்றியது. அமேசான் காட்டில் 40 நாட்கள் உயிர் பிழைத்த இந்த 4 குழந்தைகளின் கதை மனித மன உறுதியின் மிகப்பெரிய உதாரணமாக இன்று பார்க்கப்படுகிறது. நம்பிக்கை இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் போராடலாம் என்பதை இந்த குழந்தைகள் உலகிற்கு கற்றுக் கொடுத்தனர். சில அதிசயங்கள் கதைகளில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் நடக்கின்றன.